வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் இன்றும் பல பகுதிகளில் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மக்களுடன் இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினம் 3 மக்கள் சக்தி சமூக நலத்திட்டங்களை ஒரே தடவையில் ஆரம்பித்தது. மக்கள் சக்தி தொண்டர் படையினர் மாத்தறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை சுத்திகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் தொண்டர்கள் இந்த நடவடிக்கையுடன் கைகோர்த்தனர். 5 குழுக்களாக முலட்டியன, மாக்கந்துர, சீனிவெல்ல, தீபாவிட்ட, மத்தேகுட, தெய்யந்தர ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உதவி புரிந்தனர். வீடுகள், கிணறுகள், நீர்நிலைகளை சுத்தப்படுத்துதல், மின்சார இணைப்பினை சீராக்குதல் போன்ற செயற்திட்டங்கள் பல நிறுவனங்களின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டன. இதேவேளை சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் சேவா வனிதா உதவியுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மாத்தறை, முலட்டியன பகுதியில் 3 பகுதிகளில் ஆரோக்கிய யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது. ரன்சாபொட, கொரபுருவான புராண துன்போதி விகாரை, தெய்யந்த, பிலிபெல்ல, கிழக்கு சனசமூக நிலையம், முலட்டியன, ஸ்ரீ விஜயராம விகாரை ஆகிய பகுதிகளில் இன்று ஆரோக்கிய யாத்திரை இடம்பெற்றது. நிவாரண யாத்திரையின் மற்றொரு கட்டம் இன்று இரத்தினபுரியில் முன்னெடுக்கப்பட்டது. உலர் உணவுப் பொருட்கள் உட்பட மேலும் பல உணவுப் பொருட்கள் இரத்தினபுரி பிரதேச செயலகத்தில் கையளிக்கப்பட்டன. இந்த நிவாரணப் பொருட்கள் சிவில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு பிரிவின் சேவா வனிதா பிரிவினரால் சேகரிக்கப்பட்டவையாகும். நேற்றைய தினம் எங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்ட இந்த நிவாரணப் பொருட்களை இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் ரத்தினபுரி பிரதேச செயலகத்திற்கு வருகை தந்து இங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதேச செயலாளரினூடாக வழங்குவதற்காக இந்த நிவாரணப் பொருட்களை நாங்கள் கையளித்திருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ரத்தினபுரி பிரதேச செயலக வளாகத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு.